While we still live in a society of luxury cars, five-star hotels, big homes, universities and fast food restaurants, there are some, however, among us for whom all these are just a dream. It's been almost a year since the war has ended, but for the civilians who fled the battle, the scars of the dreaded bombs still remain. Fleeing the bombs in the late 1980s, there were a group of Muslim civilians who were forcefully evicted by the LTTE from the north and the east of the country. These Muslims, numbering in hundreds, left all their belongings and fled to save their lives and the lives of their children. They fled to the northwest of the country and settled themselves in Puttalam in temporary shelters. It was almost 20 years ago, but they still remain to this day with their faint hearts. எனக்கு அங்கே விருப்பம் இல்லை, இப்போ பயம் தனியே. நான் இப்போ புள்ள 2 குமர் இருக்குது, எனக்கு 2 குமரும் படிக்குது. இந்த இது அப்போ அந்த குமர் பிள்ளை மாப்பிள்ளையே ஆனமடியில் வெட்டி மவுத்தாக்கிட்டாங்க. வேலைக்கு போன இடத்துல வெட்டி மவுத்தாக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தரும் இல்லை எனக்கு. உமா பாப்பாவும் மூத்து, தங்கச்சி, நான், பிள்ளைகள் 2 நாங்கள் இருக்கிறோம். அப்போ என்னென்று போகிறது? எங்களுக்கு ஆம்பளை துணை இல்லை, பையன். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நடந்து பிள்ளைகளை கை குழந்தேன். நான் இந்த 22 வயசு பிள்ளையே 9 மாத பிள்ளையாக தூக்கின்னு வந்தேன். நான் இங்கே கொண்டு தூக்கின்னு வந்தேன், 9 மாத பிள்ளை. அதுக்கு பிறகு தான் இந்த மற்ற பிள்ளை கிடைச்ச பிறகு அவள் அப்பாவும் மூத்தா. நான் போய் உப்பு பேக்கெட் ஒட்டி இந்த இதை படிக்க வைக்கணும், மற்றது 10 ஆண்டோட நிப்பாட்டின்னு இது ஓயல் எடுக்க போகுது. எனக்கு யார் உதவியும் இல்லை. நான் எந்த உதவியும் அரசாங்கத்திட்ட இன்னும் எடுக்கவும் இல்லை. நானாக உழைச்சி தான் படிப்பிக்கிறேன் என் பிள்ளை. உப்பு வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு ஒட்டுவேன். அதில் 50 ரூபாய் சாப்பாடு எடுத்து மற்றது பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு கொடுப்பேன். அப்போ எனக்கு ஆம்பளை எழுத துணையோ யார் சொந்தக்காரோ ஒருத்தருமே இல்லை எனக்கு. நான் எல்லார்கிட்டையும் போய் கேட்குறதும் இல்லை. என்னால் 7 வரைக்கும் உழைக்கணும்னு தான் நான் போய் வேலைக்கு போகிறேன். எனக்கு வயசு 55 ஆச்சு, பரவாயில்லை. நான் 1 கிலோ பக்கெட்டில் 20 பக்கெட் கட்டி என்னால் தூக்கலை, அப்படின்னு தூக்கி தான் போட்டு வேலை செய்கிறேன். கஷ்டப்பட்டு தான் உழைச்சிக்கிறேன். எனக்கு இந்த நிவாரணம் தராங்க, அது கூட காணாது. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு 40 ரூபா வேணும், ஒரு நாளைக்கு 40 ரூபா. அதுக்கு இப்போ ஓயல் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் அந்த வசதி கூட எனக்கு இல்லை. அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு அது சொல்லுது, நான் ஃபெயில் ஆனால் நான் மூத்தா போயிடுவோம்மா, எனக்கு இது படிப்பில் நான் பாஸ் பண்ணணும், டியூஷன் வேணும், அது வேணும், இது வேணும். நான் என்ன செய்வேன்? பிள்ளைய பார்க்குறான், இந்த பிள்ளைய பார்க்குறான், அந்த பிள்ளைய பார்க்குறான்னு. நான் இந்த காலத்தை எனக்கு ஆண்டவனை தான் நான் கேட்குறேன். எனக்கு இல்லாட்டி நல்லது செய்ய, இல்லாட்டி அழிச்சிது. அவங்க அதை அழிக்காமல் எங்களை இங்கேயால உயிரோடு அனுப்பி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நாங்கள் விளைக்கிட்டு வந்து அவங்க ஸ்கூலில் இருந்தோம், அகதி முகாமில். அவங்க ஸ்கூல்லேருந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. இக்கிரிக்குள்ளாலேருந்து திருப்பி இங்கே புத்தளம் மதுரங்குழிக்கு அனுப்புனாங்க. மதுரங்குழி பள்ளியிலேருந்து புத்தளத்துக்கு அனுப்புனாங்க. புத்தளத்துக்கு அனுப்பி இங்கே டென்ட் கொஞ்சம் தந்தாங்க, பெரிய பள்ளியால் தந்து இந்த இடத்தையும் காட்டி டென்ட் அடித்து அவங்க தந்து எல்லாம் இது பண்ணி விட்டுருந்தாங்க. அதுங்காட்டிக்கு இங்கே போடுறது, இங்கே அடிக்க, அங்கே போட. இப்போ புத்தளம் அடிக்கிறாங்கன்னா மதுரங்குழி போட, மதுரங்குழி அடிக்கணும், கொழும்பு போட, இப்படி மாறி மாறி சின்ன வயசுட்டாங்க. அப்படியே அப்போமோட சுற்றியே தெரிஞ்சு கொண்டு இருந்தோம். வீடு கேம்புக்கு முன்னுக்கு, ஆர்மி கேம்புக்கும் முன்னுக்கு தான் வீடு இருந்துச்சு. இப்போ இருக்கிறதுக்கு அவன் கிரவுண்டுக்கு முன்னுக்கு தான் வீடு இல்லை. இப்போல்லாம் உடச்சி கிடக்குது. இப்போ ஆர்மியால் அரசாங்கத்தால் இதெல்லாம் முந்தைக்கு கொடுத்தாங்களாம், சாமான், தலைப்பாட சாமான்கள், அது இது வீட்டு அடித்து இருக்க சொல்லி கொடுத்தாங்களாமா. சகலம் சாமான் சட்டிப்பானையிலேருந்து எல்லாம் கொடுத்துக்கிறது. வாப்பா இப்போ கால் பண்ணார், பிரச்சனை நிவாரணமாக அவங்க தாராங்கன்னு போட்டு ஆர்மியால் தான் இப்போ ஃபுல் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. With the scars of the bombs and the fear of the terrorists who tore their families apart still lingering in their hearts, these IDPs only want one thing now: a decent home for their children. They say it is difficult to live in the temporary shelters and sometimes even dangerous. They now fear that by living in straw houses for over 20 years, they are a forgotten community. 20 வருஷமாச்சு இதே நிலைமையிலாம் இருக்கிறோம்.
ஒரு வீட்டு திட்டம் தரேன்னு சொல்லி 52 பேருக்கு கொடுத்தாங்க. திருப்பி தரேன்னு சொல்லி இன்னும் தரையில்லை. இந்த அவையெல்லாம் இதுவும் மாறிட்டுது. ஒரு காத்தொன்று அடிச்சுது, புயல் காத்தொன்று. அப்போ ஹோட்டல் பிறண்டுது. அதுக்கப்புறம் இந்தியாவில் மாற்றி போட்டோம். It was almost 20 years ago, but they still remain there to this day with fear in their hearts. With fear in their hearts and surrounded by an unhygienic environment, the future of these civilians look bleak. 20 years on, and many still live in the temporary shelters which were erected since the first day they came. With little hope, they continue to wait for a better future. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பிரச்சனையால் நம்ம இங்கே வந்தது. LTTE ஆர்மி பிரச்சனை நீ நாம் இருக்கிற அது முஸ்லீம்கள் வெளியேற சொல்லிட்டாங்க. 2 மணி தேர்தலில் முஸ்லீம்கள் வெளியேறணும் யாழ்ப்பாணத்தை விட்டு. அதோட நாங்கள் வந்தது. ஏன்னா இனி இருக்க பயன்தானே அங்கே. இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் நிறைய பிள்ளைகள் அதை வச்சுக்கொள்ள பயன்தானே, குமர் பிள்ளைகள் அது இதுன்னு சொல்லி எல்லாத்திலையும் பயப்படணும் தானே. அதோட நாங்கள் வெளியேறி வந்துட்டோம். அங்கே எல்லாம் உடஞ்சி போயிட்டு தானே, நாம் அங்கே போய் இருக்கிறதுக்கு இயலாது. எல்லாம் உடஞ்சி இப்போ அரசாங்கத்தில் கட்டி கொடுக்கணும் கல்வி. நான் யாரும் போக விரும்பல. அங்கே நாங்கள் எங்களோட சகோதரங்கள் ஒன்றும் போக இல்லை. நாங்கள் இங்கே வீடு கட்டி தந்துட்டாங்க, அதை இருந்துட்டோம். பிள்ளைகள் இங்கே பிறந்ததால் அதை யாழ்ப்பாணத்தை பெருசாக விரும்பையில். நாங்கள் இனி அங்கே போய் இருக்க விரும்பல. இந்த இடங்கள் வசதிகள் இப்போ எல்லாம் குறைவால் இந்தியாவிலேருந்து பழகினதால் இந்தியாவிலே இருக்க விரும்புகிறோம். அங்கே பெருசாக போக ஆசைப்படுது. என்ன தான் இங்கே எங்களுக்கு வீடு வாசல்கள் இருந்தாலும் உழைப்பு கஷ்டம்தானே. இப்போ நம்மளோட ஊரில் மாதிரி உழைப்புகள் இல்லை. உழைப்பு கஷ்டம். பிள்ளைகளுக்கு வாகன வசதிகள் கஷ்டம். இப்போ ஒரு வீட்டில் 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளைன்னு படிக்கிற இடத்துல கிழமைக்கு ஒரு பிள்ளைக்கு 180 ரூபா நாங்கள் வாகனத்தையே காசு கட்டுறோம். ஜனங்கள் என்னதான் இருந்தாலும் அங்கே தான் போய் உழைக்க போகிறாங்க. இங்கே உழைப்பு பெருசாக இல்லையே. வாய்க்காலுக்கு உப்பு விளைஞ்சாதான் மழை, இல்லாட்டி வேலை, அல்லாட்டி கஷ்டம். அப்போ நம்மளோட ஊரை விட்டு வந்தால் தொழிலால் எங்களே கஷ்டம் பாதிக்கப்படுறோம். எல்லோரும் ஆம்பளையில் அங்கே தான், இங்கே யாரும் இல்லை. இப்போ கொஞ்சம் பொம்பளையில் தான் இங்கே இருக்கிறாங்க. மிச்சம் ஆம்பளை முழுக்க யாழ்ப்பாணம் தான், ஜஃப்னால தான் இருக்கிறாங்க. கஷ்டம்தான். இப்போ அங்கே தொழிலுக்கண்டு போகிற ஆம்பளைகள் அங்கே ஒரு செலவு அவங்களுக்கு, இங்கே பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு செலவு. என்ன செய்கிறது? இப்போ அங்கே போய் இருக்கிறதுக்கு வீடு வசதி இல்லாமல் எல்லா ஸ்கூல்லையும் அங்கே இங்கே இருக்கிறாங்க. இப்போ நாம் இங்கே ஸ்கூலை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு அங்கே இன்னொருக்கா வட்டி போய் அங்கே இன்னொருக்கா பிரச்சனை வந்தால் அது சனம் பயப்பட்டு போக வலிக்கிடுது. ஆம்பளைகள் மட்டும் தொழிலுக்கு போகிறாங்க, திருப்பி அங்கேயும் கஷ்டப்பட்டு வராங்க. கொடுத்தா வாங்குற வாப்பாக்கெல்லாம் சரியான கவலை. எங்களை தவப்பெல்லாம் சரியான கவலைப்பட்டு தான் உயிர் போகும்போது இருக்கும் அந்த சொந்த உறவை பார்க்கணும். அது கிடைக்கல அவங்களுக்கெல்லாம். போக இங்கேயே யாருக்கு சுகம் இல்லை, இறந்துட்டாரு. It's been a year since the war has come to an end, but these hundreds of IDPs who are living in this IDP camp in Puttalam are reluctant to now go back home. While the general elections has just come to an end, ministries have also changed. The former Minister of Resettlement, Minister Rishad Badruddin, had provided some basic facilities to these hundreds of IDPs. However, now since the ministries have changed, these people now question whether the new minister, Milroy Fernando, can live up to these expectations. These people already have borne the brunt of a war. The scars of the bloody war remain in their minds. This is Jamila Nazmuddin from Puttalam for Daily Mirror Online.